இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சத்திய முழக்கத்தை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனத்துன் ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மஅஹு. இப்ராஹிமிடத்திலேயும் இப்ராஹிமோடு இருந்தவரிடத்திலேயும் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எதிலே முன்மாதிரி இருக்கிறது தெரியுமா? காலூலி கௌமிஹி, அவர் தன்னுடைய ஊராரை பார்த்து சொன்னார், தன் சமூகத்தாரை பார்த்து சொன்னார், தன் குடும்பத்தாரை பார்த்து சொன்னார், இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ். அல்லாஹ்வை அன்றி நீங்கள் வழிபடுகிற தெய்வங்களை விட்டும் உங்களை விட்டும் நான் விலகிக் கொள்கிறேன். கஃபர்னா பிக்கும், உங்களை நாங்கள் மறுக்கிறோம். வபதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்துல் பாதா அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹ்தா. வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நீங்கள் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகைமையும் வெறுப்பும் என்றென்றும் ஏற்பட்டு விட்டது என்று சத்திய முழக்கத்தை திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார். ஏன் அவ்வளவு பெரிய உயரத்திலே கொண்டு போய் நிறுத்தப்பட்டார்கள்? இந்த உலகில் படைத்த அல்லாஹ்வின் இடத்தில் வேறு யாரையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வைக்கவில்லை. என் தாயை விட, என் தந்தையை விட, என் பிள்ளையை விட, என் மனைவியை விட, இந்த உலக மாந்தர்களை விட, இந்த ஊர்க்காரர்களை விட என்னை படைத்த அல்லாஹ் எனக்கு முக்கியம் என்று